ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது பேசிக் ஆரி ஒர்க் டிசைன் கிளாஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 18 inches ஸ்டாண்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து காட்டன் துணி. இதில் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 18 inches ஸ்டாண்டில் ஃப்ரேமும் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி காட்டன் துணியை நம்ம மேலே போட்டுட்டு ஃப்ரேமை அதுக்கும் மேலே வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதை இன்னும் நீங்கள் நல்லா டைட் பண்ணணும். சுற்றியும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரி போட நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே போல் லூஸ் கொடுக்காமல் இருந்துச்சுன்னா தான் துணி வந்து சுருக்கம் விழாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுற்றி நீங்கள் ஸ்டாண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நடுவில் எனக்கு போட கொஞ்சம் டைம் இல்லை, வேலை அதிகமாக இருந்ததுனால போட முடியல. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து போடுறேன். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன லூஸ் கூட இல்லாமல் இப்படி இழுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம ஆரி ஸ்டாண்டை வந்து ப்ராக்டிஸ்க்கு ரெடி பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஓகேவாகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நீடில் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.